ஏன் நரம்பு தளர்ச்சி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நல்ல ஒரு உணவு கிடையாது, ஸ்ட்ரென்த்தான உணவு கிடையாது. அந்த காலத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த தூக்குக்கல் அப்படின்னு சொல்லி தூக்கி போடுவாங்க. நரம்பு எந்த அளவுக்கு வலிமையாக இருந்துச்சுன்னா, ஒரு கல்லோட வெயிட்டு, அதாவது அவங்களுடைய தூக்கும் திறனுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயங்களை கூட அப்படி தூக்கி பின்னாடி போடுவாங்க. தோல் கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி தூணில் ஏறுறது, மரம் ஏறுறது பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. காரணம், நரம்பு எலும்பும் தோலுமா இருக்கான் பாரு, ஆனால் அடித்தா செம ஸ்ட்ராங்காக இருக்கான்ப்பா அப்படிம்பாங்க. காரணம், இந்த எலும்பு வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும், அதோடைய மஜ்ஜை நல்லா இருக்கும், அதோட நரம்புகள் நன்றாக இருக்கும். கையை தூக்க முடியாது, கை நடுங்கும். அதுமாதிரி ஆல்கஹால் எடுக்கிறது, நம்ம சிகரெட் எடுக்கிறது, அதாவது நம்ம உடம்புல இருக்கிற எல்லா நச்சுத்தன்மையும் பார்த்திங்கனாக்கா நம்ம ஒரு சேர நம்ம வயிற்றில் தூக்கி வச்சுருப்போம். கட் ஹெல்த் நல்லா இல்லை அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, டோட்டலாக நம்மளுடைய பிரெயின் நரம்புகள்லேருந்து கால் சுண்டு வரல இருக்கக்கூடிய நரம்பு வரைக்கும் வீக் ஆகிடும். ஸோ அப்போ என்ன ஆகும், கை ஆட ஆரம்பிக்கும், அப்புறம் மனசு ஆட ஆரம்பிக்கும், அப்புறம் வாழ்க்கை ஆட ஆரம்பிக்கும். அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக நரம்புக்கு வலிமை சேர்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த கருப்பு கவுனி மிஸ் பண்ணாதீங்க. எல்லா ராஜாக்களுமே மறைமுகமாக சாப்பிட்ட ஒரு அற்புதமான ரைஸ்ன்னு கேட்டிங்கன்னா கருப்பு கவுனி. 48 எடுத்த பிறகு ஒரு உடலில் ஒரு மாற்றம் இருக்கும், பொலிவு இருக்கும், போஷாக்கு இருக்கும், ஒரு ஸ்ட்ராங்னஸ் இருக்கும். மனசு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காது, ஏன்னா ஒரு கிரிப்பு இருக்கும் உடம்புலையே. அப்போ பாருங்கள், மைண்டு வந்து பேலன்ஸ் ஆச்சுன்னா அது ஒரு ஜிம் மாதிரி. அத்தனையுமே கொடுக்கக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, இந்த கருப்பு கவுனி ரைஸ். இது நரம்புக்கு மிக 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 பலமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். இப்போ நரம்பு சுருங்க விடாமல் இருக்கிறதுக்கு வெண்டைக்காய் ஜூஸ், வெண்டைக்காய் பொரியல், இந்த மாதிரி வெண்டைக்காய் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் நிறையா எடுத்துகிட்டு வந்தோம்னு கேட்டிங்கனாக்கா, கிட்னிக்கு நல்லது, நரம்புக்கு நல்லது, அதேமாதிரி லங்ஸுக்கு நல்லது. ஸோ வெண்டைக்காய் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கவசம். அதில் இருக்கக்கூடிய ஜெல்லு, உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய மூட்டு வலி, மூட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை, நரம்புகளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு போஷாக்கு, அது மேலே ஒரு லூப்ரிகன், இப்படி கொடுக்க ஆரம்பிச்சிடும். காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான மருத்துவ பகுதி என்னன்னு கேட்டிங்கனாக்கா, நரம்பு தளர்ச்சி. ஏன் நரம்பு தளர்ச்சி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நல்ல ஒரு உணவு கிடையாது, ஸ்ட்ரென்த்தான உணவு கிடையாது. அந்த காலத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த தூக்குக்கல் அப்படின்னு சொல்லி தூக்கி போடுவாங்க. நரம்பு எந்த அளவுக்கு வலிமையாக இருந்துச்சுன்னா, ஒரு கல்லோட வெயிட்டு, அதாவது அவங்களுடைய தூக்கும் திறனுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயங்களை கூட அப்படி தூக்கி பின்னாடி போடுவாங்க. தோல் கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி தூணில் ஏறுறது, மரம் ஏறுறது பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. காரணம், நரம்பு மாதிரியே இருந்துச்சு. இப்போ எப்படி இழுத்த நரம்பு வந்து டைட்னஸ் இருக்குது, அந்த மாதிரி நரம்புக்கு வைப்பாங்க. ஸோ ஏன் நரம்பு அப்படிங்கிற பேர் வச்சுனாக்கா, நம்மளுடைய சக்திகள், கால்சியம்லேருந்து சரி எல்லா போஷாக்குங்களும் நரம்பில் வந்து ஒத்தி வைக்கும்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் நம்ம வந்து இப்போ நம்ம சாப்பிட்ற ஃபுட்டெல்லாம் வந்து ரொம்ப லோ குவாலிட்டி, ப்ளஸ் அதில் இருக்கக்கூடிய மெட்டபாலிசமே இல்லாத உணவாக நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது நரம்பு வீக் ஆகுது. அதனால் பார்க்கின்சன்ங்கிற ஒரு விஷயம் உருவாகுது. கையை தூக்க முடியாது, கை நடுங்கும். அதுமாதிரி ஆல்கஹால் எடுக்கிறது, நம்ம சிகரெட் எடுக்கிறது, அதாவது நம்ம உடம்புல இருக்கிற எல்லா நச்சுத்தன்மையும் பார்த்திங்கனாக்கா நம்ம ஒரு சேர நம்ம வயிற்றில் தூக்கி வச்சுருப்போம். ஸோ வயிறு கெட்டு போச்சு, மீன்ஸ் கட் ஹெல்த் நல்லா இல்லை அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, டோட்டலாக நம்மளுடைய பிரெயின் நரம்புகள்லேருந்து கால் சுண்டு வரல இருக்கக்கூடிய நரம்பு வரைக்கும் வீக் ஆகிடும். ஸோ அப்போ என்ன ஆகும், கை ஆட ஆரம்பிக்கும், அப்புறம் மனசு ஆட ஆரம்பிக்கும், அப்புறம் வாழ்க்கை ஆட ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் அந்த காலத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா உளுந்தங்களி சாப்பிட ஆரம்பித்தாங்க, உளுந்தங்கஞ்சி சாப்பிட ஆரம்பித்தாங்க. நான் எல்லா பதிவுகளையும் இந்த உளுந்தங்களியும் நான் சொல்லிகிட்டே வந்துகிட்டே இருப்பேன். இது பார்த்திங்கன்னா டோட்டலாக எல்லா வகையான எனர்ஜியும் கொடுத்துருது. நரம்பு மட்டும் கிடையாது, எலும்போட போஷாக்கு, சதையோட போஷாக்கு, அதே நரம்பு மண்டலம், டோட்டலாக உடம்போடைய அந்த ஆர்கானிக் சக்தி இருக்குது பார்த்திங்களா, அதுதான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுத்தமாக இருக்கணும். அதெல்லாம் இல்லாத பட்சத்தில் தான் இவ்வளோ பிரச்சனை வருது. சரி, இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த நரம்பு வலுபட, அதாவது பார்க்கின்சன் ப்ளஸ் இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இதுக்கான விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, நம்மளுடைய உளுந்தங்கஞ்சின்னு சொன்ன பார்த்திங்களா, அது எப்பொழுதுமே எடுக்க ஆரம்பிச்சிருங்க. டெய்லி கூட எடுக்கலாம். வாரத்துக்கு ஒரு 3 தடவையாவது உளுந்தங்கஞ்சி, உளுந்தங்களி நம்ம பிள்ளைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ இதுவே பார்த்திங்கன்னா போதுமான அளவுக்கு அவ்வளோ சூப்பராக நரம்பு வலுப்படும். சரி, அடுத்தது என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம எடுக்கக்கூடிய ஜூஸ், காலையிலே எழுந்திரிச்ச உடனே பார்த்தீங்கன்னா ஜூஸ்னு எடுத்துக்கலாம், கஞ்சின்னு எடுத்துக்கலாம். கருப்பு கவுனி மிஸ் பண்ணாதீங்க. எல்லா ராஜாக்களுமே மறைமுகமாக சாப்பிட்ட ஒரு அற்புதமான ரைஸ்ன்னு கேட்டிங்கன்னா கருப்பு கவுனி. இந்த கருப்பு கவுனி இப்போ நிறைய ஆர்கானிக்காக விளைய ஆரம்பிச்சிச்சு, நிறையாவே எல்லா இடத்துலையும் கிடைக்கிது. முன்னாடி அப்படி கிடையாது, அது மறைச்சி வச்சுருந்தாங்க. ரொம்ப ரேராக இருந்திருக்கும், பார்த்தாக்கா ரொம்ப பெருசு இருக்குது, இது சாப்பிடாத, செரிக்காதுன்னு சொல்லி பயமுறுத்தி சாப்பிடாம வச்சுருந்தாங்க. இப்படி அதோட ஹார்ட்னஸை வச்சு நம்மளை வந்து என்ன பண்ணாங்க, மறைச்சி வச்சுருந்தாங்க. இப்போ எல்லாத்துக்குமே தெரியும், அதை ரவா பக்கத்தில் அடித்து வச்சுக்கோங்க, மிக்சியில் போட்டு வச்சுக்கலாம், குக்கரில் வச்சு நல்லா வேக வைக்கலாம். இப்படி வேக வச்சு நம்ம கஞ்சி மாதிரி பசங்களுக்கோ நமக்கு கொடுத்தோம்னா, பசங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அதீத வீரிய பிரெயின் சொல்லுவாங்க. மெமரி ப்ளஸ் இன்றைக்கி யாருக்குமே கிடையாது, மொபைல் யூஸ் பண்ணுறதுனால. ஸோ கருப்பு கவுனி
வாரத்துக்கு 3 தடவையாவது அட்லீஸ்ட் டெய்லி இல்லைன்னா தோசை இட்லி எதுலையாவது சேர்த்து அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னு கேட்டிங்கனாக்கா அவங்க அவ்வளோ சூப்பராக ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. நரம்பு தளர்ச்சி இருக்கிறவங்க இந்த கருப்பு கவுனியை 45 நாள் இல்லை 48 நாள் எடுத்து பாருங்கள். ஒரே ஒரு விஷயந்தான், 48 நாள் எடுத்த பிறகு ஒரு உடலில் ஒரு மாற்றம் இருக்கும், பொலிவு இருக்கும், போஷாக்கு இருக்கும், ஒரு ஸ்ட்ராங்னஸ் இருக்கும். மனசு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காது. ஏன்னா ஒரு கிரிப் இருக்கும் உடம்புலையே. அப்போ பாருங்கள், மைண்டு வந்து பேலன்ஸ் ஆச்சுன்னா அது ஒரு ஜிம் மாதிரி. அத்தனையுமே கொடுக்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா இந்த கருப்பு கவுனி ரைஸ். இது நரம்புக்கு மிக 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 பலமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். சரி, அடுத்தது என்ன? பிரண்டை. பிரண்டை எலும்புக்கு மட்டும்தான் நினச்சிட்டு இருக்காங்க, நரம்புக்கும் உண்டு. எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா நரம்பு சார்ந்த எலும்பு நரம்பு எலும்பும் தோலுமா இருக்கான் பாரு, ஆனால் அடித்தா செம ஸ்ட்ராங்காக இருக்கான்ப்பா அப்படிம்பாங்க. காரணம், இந்த எலும்பு வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும், அதோடைய மஜ்ஜை நல்லா இருக்கும், அதோட நரம்புகள் நன்றாக இருக்கும். ஸோ பிரண்டை உப்பு நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கிது. அதை ஜஸ்ட் நம்ம மோரில் வீக்லி ஒன்ஸ் ட்வைஸ் என்ன பண்ணுறோம், மோரில் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா போதுமான விஷயம்தான். எலும்பும் வலுப்பெறும், அதே மாதிரி நரம்பும் வலுப்பெறும். ஸோ நீங்கள் வந்து இதை எடுக்க ஆரம்பிச்சிங்கனாக்கா கரெக்டாக ஒரே வாரத்தில் 2 வாரத்தில் கை ஆட்டம் நின்றுடும். அப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய விஷயம். இப்போ இரவு சாப்பிட்ட பிறகு கண்டங்கத்திரிக்காய்க்கு இது ரொம்ப 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 முக்கியத்துவம் வாய்ந்தது நரம்புக்கு. கண்டங்கத்திரிக்காய் வந்து சளிக்கு தான் இருக்கும், கண்டத்தில் உள்ள சளியை நீக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இல்லை, நரம்புக்கு மிகப்பெரிய விஷயம். கை ஆடிக்கிட்டே இருக்குது, நான் அது ஈவன் தோ ஆல்கஹால் எடுத்த உடம்பாக இருந்தாலும் சரி, இல்லை நிக்கோட்டின் எடுத்த உடம்பாக இருந்தாலும் சரி, நீங்கள் கரெக்டாக இந்த கண்டங்கத்திரி லேகியம் இல்லைன்னா கண்டங்கத்திரிக்காயில் ஃப்ரை பண்ணி காய்ஞ்சிருக்குதா, எது வேணாலும் சரி, பவுடராக இருக்கா எடுத்துக்கோங்க, உடம்புல சேர்த்துட்டே வாங்க. இரவு படுக்கும் பொழுது எல்லாம் சாப்பிட்டுலாம் முடிச்சிட்டிங்க, நான் என்ன பண்ணுவேன், ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டுட்டு நீங்கள் தண்ணி குடிச்சிட்டு படுத்துக்கோங்க. கரெக்டாக ஒரு வாரத்தில் இந்த கை ஆறுறது நிற்கும். பார்த்திங்கன்னா மைண்டு நல்லா பேலன்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஒர்க் அவுட் நல்லா இருக்கும். ஸோ இப்படி இருக்கும் பொழுது கண்டங்கத்திரிங்கிறது நமக்கு ஏதாவது ஒரு கண்டம் நோய் வாய்ப்பட்டு இருந்தால் அந்த கத்திரிச்சு தூக்கி போடுற விஷயந்தான். எதுவாக இருந்தாலும் கட் பண்ணி தூக்கி போட்டுரும். ஏன்னா வலுவான போஷாப்பும் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆக பாருங்கள், கருப்பு கவுனி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரண்டை உப்பு, அதுக்கப்புறம் நம்மள கண்டங்கத்திரி லேகியம், இதை எடுத்துகிட்டு வந்தாலே போதுமான விஷயந்தான். நரம்பு சம்மந்தப்பட்ட சார் எனக்கு வீக்னஸாக இருக்கேன், ரொம்ப வீக்காக இருக்கேன், இல்லறத்தில் என்னால் சரியாக விளங்க முடியல, கண்டங்கத்திரிக்காய் பெஸ்ட்டு. அதுமாதிரி கருப்பு கவுனி மட்டும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் எடுத்துகிட்டு வந்து பாருங்கள். உடல் வலு தானாக இருக்கும், வலிமை நன்றாக இருக்கும், போஷாக்கு நன்றாக இருக்கும், இல்லறம் நன்றாக இருக்கும், நம்மளுடைய அந்த கட் ஹெல்த் சூப்பராக இருக்கும், நல்ல செரிமானம் இருக்கும். சரியாக செரிக்காதுன்னு சொல்லி நம்மள்கிட்ட சரியாக கொடுக்காம இருந்தாங்க பார்த்தீங்களா, அதுதான் இருக்கிறதுல நல்ல டைஜஷன் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா எல்லா வகையான சத்தும் அந்த அரிசியில் இருக்குது. அதனால தான் நல்ல ஸ்ட்ராங்காக அந்த காலத்தில் வந்து போர் வீரர்களுக்கெல்லாம் கொடுத்தாங்க. ஏன்னா ஸ்ட்ராங்காக இருக்கணும், வால் போர் எல்லாமே ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அடிச்சாக்கா சதை விடும், நரம்பு வெட்டுப்படாதுன்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக நரம்புக்கு வலிமை சேர்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா இந்த கருப்பு கவுனி. ஸோ இந்த 3ஐயுமே பேலன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாக்கா நரம்புக்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்காது, மூளை நரம்பு நன்றாக இருக்கும், அங்கே மெமரி பாயிண்ட் நல்லா இருக்கும். ஸோ குழந்தைகளுக்கும் சரி, பெரியவங்களுக்கும் சரி, வயசான ஏதாவது ஒரு பெட் சிக்காக இருக்காங்க, அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஃபைனாக அந்த கருப்பு கவுனி ரைஸை வந்து அரைச்சி கூழ் மாதிரி கொடுத்துட்டு வந்தீங்கன்னாக்கா ஒரு டம்ளர் டெய்லி, அவங்க பார்த்திங்கன்னா 48 நாள் ஏறி கின்னுன்னு உட்காந்துருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல அதிசயத்தை தரக்கூடிய கருப்பு கவுனியை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிரண்டை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதை எடுத்தாலும் நன்று. அதேமாதிரி கண்டங்கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா உடம்புல சளியும் இருக்காது, கபம் இருக்காது. வாதம் பித்தம் கபத்தில் கபத்தை நார்மல் பண்ணிட்டாலே உடம்புல ஹீட் இருக்காது. உடம்புல ஹீட் இல்லைனாலே நரம்புகள் சூப்பராக இருக்கும். அடுப்பில் நம்ம விறகு வச்சோம்னா சீக்கிரமாக எரிஞ்சு சாம்பலாயிடுது இல்லையா, அதேமாரி தான் நம்ம உடம்புல அந்த நரம்புகள் இருக்கும் பொழுது வாதத்துக்குள்ளே வந்துடுது. வாதம் வரும்பொழுது நரம்பு சுருட்டல் ஏற்படுகிறது, வாதம் ஸ்ட்ரோக் இந்த மாதிரிலாம் வர்றதுக்கு காரணமே நம்மளோட உடம்பு ஹீட். அப்போ கண்டங்கத்திரிக்காய் அதை பேலன்ஸ் பண்ணுது. ஸோ இந்த 3ஐயுமே ஃபாலோ பண்ணாலே போதுமான விஷயந்தான். உங்களுக்கு அருமையான ஒரு ஹெல்த் இருக்கும், நல்ல ஆரோக்கியம் இருக்கும். ஆக மொத்தத்தில் நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு இது 3 மட்டும் எடுத்தாலே போதுமான விஷயம். உங்களுடைய நரம்பு தளர்ச்சி, நரம்பு கோணல், அதேமாரி எல்லா வகையான தாது சத்துக்களும் இந்த ஒரு 3நிலையே அடங்கி இருக்கிறதுனால இதை மெயின்டைன் பண்ணி பாருங்கள். ஒரு மண்டலம் சாப்பிட்டு பாருங்கள், நீங்கள் ஹெல்த்தில் சூப்பராக இருப்பீங்க. இப்படி நம்ம வரிசையாக எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்தோம். அதில் வந்து லூப்ரிகன்ட் ரொம்ப முக்கியம் உடம்புக்கு. நரம்புக்கு பார்த்திங்கனாக்கா சொல்லுவாங்க, அந்த காலத்துல எல்லாம் வெறும் நரம்பு ட்வைன் நூலுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மேலே ஒரு கொழுப்பு மாரி தடவுவாங்க. காரணம் என்னென்னா அது லாங் லைஃபாக இருக்கிறதுக்கு. நரம்பெல்லாம் இப்போல்லாம் சுருங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நரம்பு சுருங்க விடாமல் இருக்கிறதுக்கு வெண்டைக்காய். இந்த வெண்டைக்காயில் பார்த்திங்கன்னா எடுத்திங்கனாக்கா ஒரு ஜெல்லு மாதிரி பிசுபிசுப்பு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பிசுபிசு உடம்புக்கு எப்போ குறையுதோ ஜாயின்ட் பெயின் வந்துடும். நரம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று முறுக்க ஆரம்பிச்சிடும், ஒட்ட ஆரம்பிச்சிடும், சுருங்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதுவும் இன்னொரு காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, உடம்பு வத்தினா என்னாகும், ஹீட்டில் அந்த கம்மெல்லாம் அப்படியே வத்த ஆரம்பிச்சிடும், அந்த தேன் மெழுகு மாரி காணாமல் போயிடும்.
ஆனால் அதே தேன் மிளகை நம்ம உருவாக்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா வெண்டைக்காய் ஜூஸ், வெண்டைக்காய் பொரியல், இந்த மாதிரி வெண்டைக்காய் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் நிறைய எடுத்துகிட்டு வந்தோம்னு கேட்டிங்கனாக்கா கிட்னிக்கு நல்லது, நரம்புக்கு நல்லது, அதே மாதிரி லங்ஸுக்கு நல்லது. எப்பேற்பட்ட நரம்பு சுருட்டல் எல்லாத்தையும், சுருட்கள்னால் சுருங்கி பார்த்தீங்க இப்படி இருக்க நரம்பு கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கிட்டு இருக்கும், அந்த ஹார்ட்டுக்குள்ளேயும் சரி. அது அப்படியே பார்த்தீங்கன்னா நம்மளோட மொபைல் ரேடியேஷன் அதுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. வீட்டில் இருக்கக்கூடிய ஒய்ஃபை ரொம்ப பிரச்சனை. இதெல்லாம் என்னாகும், நம்ம ஒரு மைக்ரோ ஓவனில் உட்காந்துருக்க மாதிரி தான் நமக்கு இப்போ தெரியாது. இந்த எண்ட் ஆஃப் அந்த சுருண்டு வர நேரத்தில் மட்டும்தான் நமக்கு பிரச்சனைன்ட்டு நம்ம டாக்டர்கிட்ட ஓடி போகிறோம். ஸோ வெண்டைக்காய் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கவசம். அதில் இருக்கக்கூடிய ஜெல்லு, உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய மூட்டு வலி, மூட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை, நரம்புகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு போஷாக்கு, அது மேலே ஒரு லூப்ரிகன்ட் இப்படி கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதெல்லாம் பார்த்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை, டயக்னைசிங் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் தலை வலிக்குது, ஏன் கை வலிக்குது, ஏன் நரம்பு வலிக்குது, ஏன் கை ஆடுது, அப்போ அதோட மூலக்கருவு என்ன பிரச்சனை, வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது இருக்கா. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரெயினில் ஏதாவது சூடு இருக்கா, மூளைச்சூடு இருக்கா, எல்லாமே வெட்டச்சூடில் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும். மொபைல் ஃப்ரீக்வன்சி, அதேமாதிரி நம்மளுடைய எனர்ஜி, இதெல்லாம் பார்க்குறதுக்கு வெண்டைக்காவும் அவசியம் உடம்புல சேர்த்துட்டு வந்தோம்னு கேட்டிங்கனாக்கா நரம்பு தளர்ச்சி உங்களை விட்டு ஓடியே போயிடும். நல்ல விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.